ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக், அதாவது கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் டுடே 24/6 இருந்து இந்த சப்ஜெக்ட் வந்து அப் டு 27 வரைக்கும் போகுது. ஓகேவா? இதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான். டெய்லி வீடியோஸ் நான் வந்து நம்மளோட கிளாஸஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு, ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான். ஸோ டெய்லி வந்து ஒன் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுலேயே உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல் சிஎஃப்ஆர் வித் ஆல் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நான் 3 வகையான ஸ்டடி பிளான் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் இஸ் ஃபார் ஜஸ்ட் பாஸ், ரெண்டாவது ஸ்டடி பிளான் இஸ் ஃபார் எக்ஸாம்ஷன், மூணாவது ஸ்டடி பிளான் இஸ் ஃபார் ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டடி பிளான்ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே விஷயம் என்னன்னா, எந்தெந்த லெசன் நான் படிக்கணும், எந்தெந்த லெசன் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறத 3 பேத்துக்குமே நான் சொல்லிடுவேன். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானை நீங்க இந்த ஸ்டடி பிளானை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். வித் அவர் கிளாஸஸ், நான் கிளாஸஸ்லயே எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா சிஎஃப்ஆர் பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா செக்ஷன் ஏ, செக்ஷன் எஃப், செக்ஷன் இ மட்டும் படிச்சா போதும். ஸோ இது வந்து நான் மட்டும் படிச்சா போதும் நான் சொல்ல வர்றது வந்து எதுக்காகனா, இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான லெசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் பில இருக்கிற 2, 3, 5, 6 இந்த 4 தான் ஆக்சுவலா சிஎஃப்ஆர்ல இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி பாஸ் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் பேசிஸ்ல தான் பார்ப்போம். ஸோ 25%, 35%, 45% பிளஸ் இந்த என்பிஎஃப்சி ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் மட்டும் சேர்த்து நீங்க படிச்சுக்கணும். அது ஒரு 5%. ஓகேவா? ஸோ டோட்டலா 50% வந்து உங்களுக்கு படிச்சுட்டா போதும். இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா சிஎஃப்ஆர்ல ஜஸ்ட் பாஸ் எடுத்துட முடியும். ஒன்லி ஜஸ்ட் பாஸ் மட்டும். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன் ஏ கம்பல்சரி, இ அண்ட் எஃப் கம்பல்சரி. எப்படினாலும் இந்த 3 லெசன் கம்பல்சரி. இந்த லெசன் படிக்க போறீங்க, அது கூட சேர்த்து செக்ஷன் டியும் சேர்த்து பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் வந்துடும், 70 பிளஸ் வந்துடும். ரேங்க் ஹோல்டர்ஸ் கம்பல்சரியா எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ நம்ம வந்து எதையுமே பர்பஸா அவாய்ட் பண்ணல. ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் வெயிட்டேஜ் நம்ம வந்து எதை படிக்கலாம், எதை அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறத செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நான் படிச்ச ஸ்ட்ராட்டஜி இதே தான் பண்ணேன். நான் வந்து எந்த லெசனையுமே அவாய்ட் பண்ணல. சிஎஃப்ஆர் டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தான் படிச்சேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே படிக்கணுங்கிறது வந்து கிடையாது. சில பேர் வந்து எனக்கு வந்து ரேங்க்லாம் தேவையில்ல சார், கிளியர் ஆனா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் வந்து எக்ஸாம்ஷனோட கிளியர் பண்ணணுங்கிற ஒரு தாட்ல இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிரிச்சு போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே 24/6 இருந்து நம்மளுடைய வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 20 ஜூலை வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ் போட போறேன் சிஎஃப்ஆருக்கு. ஸோ இந்த சிஎஃப்ஆர் இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்து, இந்த கிளாஸஸ்க்கான என்னோட டெய்லி நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மட்டும் நீங்க பார்த்து யூ கேன் கிளியர் இன் 100% மார்க்ஸ். இதான் வந்து நம்மளுடைய அஷூரன்ஸ். நம்ம அஷூரன்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளான், 90 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சிஎஃப்ஆர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி சேம். ஓகேவா? இந்த சிஎஃப்ஆர்ல எப்படி நம்ம 30 டேஸ்ல 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறோம், அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து ஓப்பன் ஃபார் ஆல். எல்லாருமே வந்து இந்த ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளாஸஸ், இதோடைய கிளாஸஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 7373626996 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 8015972190. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களா செல்ஃபா படிச்சுட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து இந்த இது வந்து சர்வீஸ் மோட்டிவ்ல ஃப்ரீயா தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஓப்பன் ஃபார் ஆல் தான். ஒன்லி திங், என்னுடைய ஃபுல் கிளாஸஸ் வேணும்னா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல நான் இந்த ஸ்டடி பிளான் வச்சு நானே படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா தாராளமா படிச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் விஷ். ஸோ சிஎஃப்ஆர்ல நம்ம வி ஆர் கோயிங் டு கவர் 100% சம்ஸ். ஒரு சம்ம கூட அவாய்ட் பண்ண போறது இல்ல. வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கவர் பண்ண போறோம். அப்புறம் எம்டிபி ஆர்டிபி கவர் பண்ண போறோம். அண்ட் இது போக அடிஷனல் பிட் கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் டெஸ்ட் சீரிஸ், கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் சீரிஸ் எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? இதெல்லாம் வேணும்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல ஸ்டடி பிளான் மட்டும் எனக்கு போதும்னா இந்த நான் போட்டுக்கிற வீடியோல எல்லாமே டோட்டலாவே நான் கவர் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டடி பிளான் ஷெட்யூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் வாங்கின உடனேயே டெய்லி என்னென்ன படிக்க போறோங்கிறத ஃப்ரம் தி டே 24ல இருந்து அப் டு 27 வரைக்கும் டெய்லி என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணுங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம கிளாஸஸ் வந்த உடனே ப்ரொவைட் பண்ணிடுவேன். எக்ஸல் ஷீட்ல கொடுத்துருவேன், அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய சிஎஃப்ஆர் இன் 30 டேஸ். 30 டேஸ்ல எப்படி நம்ம சிஎஃப்ஆர் கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், சிஏக்குமே இந்த சிஎஃப்ஆர் பேப்பர் இருக்கு. ஸோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னாலும் இந்த நம்மளுடைய கிளாஸஸ்ல படிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட சிஏக்கும் சிஎம்ஏக்கும் சிஎஃப்ஆர் பேப்பர் சேமா தான் இருக்கு.
டிஃபரன்ஸா இல்ல. சோ நீங்க அத வேணாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். நான் இப்ப போடுற பிளான் வந்து ஃபார் சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் தான். சிஏ ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் இந்த டாபிக்ஸ வேணும்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? தேங்க் யூ சோ மச் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து வியூஸும் லைக்கும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். அது நடக்காதுன்னு தெரியும். ஜஸ்ட் நான் சொல்றேன். ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.